ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது பராபவ வருடம் வைகாசி மாதம் காலம் 15 மே 2026 முதல் 15 ஜூன் 2026 வரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்கள் கூற உள்ளேன். என்ன இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே ஏதோ நல்ல செய்தி வருது, ஒரு பணவரவு வருது, எடுத்து உள்ள வைங்க. ஆமாம், அந்த பணவரவு 7 தொகையாக இருக்கலாம், 6 தொகையாக இருக்கலாம், இல்லைன்னா 1 தொகையாக இருக்கலாம். எடுத்து உள்ள வைங்க. இப்போ கடங்காரம் பார்த்து வாங்கி போயிடுவான். கடந்த 2 வருஷம் நீங்கள் தான் படாத பாடுபட்டுட்டீங்க சுவாமி. ஆமாம், காட்டுக்கு போகலை, சிறைக்கு போகலை, வீட்டையே சிறையாக மாற்றி உட்காந்துருந்தீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இருந்தீங்களே நீங்கள், எனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன, நான் தான் அப்படி பாராஸ்கோப்னா அப்படி ஸ்கோப் பண்ணி பார்க்கறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டு சிறையிலிருந்தே வெளியே வரீங்க. கடந்த 2 வருஷமாக யாரையும் பார்க்க பிடிக்கல, அழகான மலரை பார்த்தாலும் பிடிக்கல, அந்த அழகான மலரை விட மென்மையான அழகான பெண்ணை பார்த்தாலும் பிடிக்கல, உங்கள் மனைவி அவ்வளோ அழகாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கல. அதில் சிந்தனை போல, நாட்டம் போல, மூளை போல, அறிவு போல, இதுதான் விஷயம். இப்பொழுது 2வது இந்த மாதம் உங்களுக்கு முதல்ல வரும்போதே பணம் வந்துருச்சு. கூடவே அந்த பணம் கடனாக கூட வந்திருக்கும். அடுத்தது முயற்சிகள் பலதும் கைவிட்டு போகுது. வாழ்க்கையில் மேலே வருவோன்ற நம்பிக்கையே இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் மரியாதை மட்டும் இந்த மாதம் நல்லா கிடைக்குது. ஆழ் மனசில் பலவிதமான சஞ்சலம் இருக்குது. தாய் தந்தையை பற்றி, பிள்ளையை பற்றி ஞானமாக முயற்சி பண்ணி தொழில் உழைப்பை நிறைய போட்டு எடுக்கிறீங்க. பிறகு முத்தான 4 பலன் கேளுங்க. 2 மே 2026 முதல் 2 மே 2026 முதல் 25 மே 2026 வரையில் 25 மே 2026 வரையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய வெல்த்தில் ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன். அதாவது உடம்புல உசுறு இருக்குது, ஆனால் அது செயல்பட மாட்டேங்குது. எப்படி? உடம்புல உசுறு இருக்குது, அது செயல்பட மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நேரம் உடம்புல உசுறு இருக்குது, ஆனால் அது செயல்பட மாட்டேங்குது. இதுதான் 2 மே 2026 டு 25 மே 2026. இப்போது அந்த உசுறு வருது. எப்போ வருது? 29 மே 2026 அந்த உசுருக்கு உயிர் வந்ததுப்பா. செத்தவன் பொழிஷாம் பண்ணுறாங்களே. ஆக 2 மே 2026 25 மே 2026 செத்து போன பணமாக இருந்தீங்க. அப்படி நடைபெறமாக இருந்தீங்க. தப்பாக நினச்சக்கூடாது. அந்த மாதிரி போயா நான் நடைபெறமாக சுற்றுறேன் நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது மாதிரி நடைபெறமாக இருந்தீங்க. இப்போ அந்த நடைபெறமாக இருந்ததுக்குள்ளே ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல்திறன் வந்துடுச்சு, ஒரு உயிர் வந்துடுச்சு. இனி நான் யார் தெரியுமில்ல அப்படின்றீங்க. அதுதான் 29 மே 2026 22 ஜூன் 2026 வரணும். பாருங்கள், என் கருணை 15 நாள் 10 நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். மாதம் 15 ஜூனே முடியுது, நான் 22 ஜூனு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இப்போ 2வது முத்தான பலன் முடிஞ்சுதா? 3வது முத்தான பலன் தாங்க. அற்புதத்திலும் அற்புதம். அதுதான் 1 ஜூன் 2026 அப்புறமா கடந்த 2 வருஷமாக நீங்கள் 2024 மே டு 25 மே வரலும் செலவுலேயே போச்சு. வரவுக்கு மீறி செலவு. 24 மேலேருந்து 25 மே வரலும் செலவுலேயே போச்சு. 25 மேலேருந்து 26 மே வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தீங்க, சிறை கைதியா. இப்போ தான் அப்படி சுதந்திர பறவையாக வருகிறீங்க. அப்படி வெளியில் வரீங்க. அதோ அந்த பறவை போலே வாழ வேண்டும். அப்படி வரீங்க. அந்த காலம் தான் இப்போ வர காலம். 1 ஜூன் 2026 அப்புறமா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அவ்வளோதான் சுதந்திர பறவை தான். நல்ல காலம்தான். நல்ல காலம் வந்துருச்சு சுவாமி, நல்ல காலம் வந்துருச்சு. டிங் 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 அடிக்கிறான் குடுகுடுக்காரன் வீட்டாண்ட. அப்படி வந்துருச்சு. இப்போ அடுத்தது சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே. என்னையா அது வாழ்க்கையில்? சொர்க்கத்தில் மது இல்லைன்னா என்னையா சொர்க்கம்? அது வைன் ஆறுகளே ஓடுன்றாங்க சொர்க்கத்தில், புராணங்களில். ரைட். இப்போ அந்த நேரம் எப்போ வருது? 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 அற்புதம். சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே. அப்படிப்பட்ட நேரங்க, சாதாரண நேரம் இல்லைங்கோய். அப்படிப்பட்ட நேரம். அதுதான் இந்த மாதிரி நேரம். இந்த காலகட்டத்தில் பணம் வருது, பொன் நகை வாங்க முடியும். மார்வாடி கடையில் வச்ச நகையெல்லாம் மூட்டுற நேரம் தான் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026. மார்வாடி கடையில் வச்ச நகையை மீட்கும் நேரம், வெள்ளி பாத்திரங்களை அடகு வச்சதை மீட்கும் நேரம், இவையெல்லாம் அப்படிப்பட்ட மீட்கும் நேரம் தான்.
தூர தேசத்திலிருந்து நல்ல செய்தி வர நேரம், பிள்ளைகளுக்கு திருமணம், சுபகாரம், நீங்களே அந்த திருமண வயசுல இருந்தால் உங்களுக்கே கல்யாணம், காட்சி, குழந்தை பிறப்பு எல்லாம் நடக்கிற நேரம். 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 வெளிநாட்டுக்கு உத்தியோக ரீதியாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்படி எல்லா வகையிலுமே வாய்ப்பு உண்டு. நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள், 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல இருக்கலாம், 60ஆம் கல்யாணம் நடக்கும், திருமண வயசு உள்ளவங்க திருமணம் நடக்கும். ஆனால் அடிப்படை ஜாதகத்தில் திருமணம் ஆகணும். இன்றைக்கி திருமணம் ஆகிறதுக்கு நல்ல ஜாதகத்துக்கு ஆக மாட்டேங்கிறது காரணம் ஆணுக்கு பெண் நிகர். இந்த காலதேச வர்பத்தமானத்தையும் பார்த்துக்கணும். பார்த்தா தான் ஜோதிஷம் வேலை செய்யணும். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது வேலை செய்யும். அப்படி தான் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ரைட் என்று கூறி இப்போ முத்தான 4 பலனும் முடிச்சாச்சு. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ்டிரம் நாட்களையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனடையாமல் பிறருக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சாரும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.